வணக்கம். நியூஸ் டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். மாதவரம் ஏரியில் படகு சவாரி செய்து ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் KN நேரு, மேயர் பிரியா. மாதவரம் ஏரியினை சுற்றுலா தலமாக மாற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக படகு சவாரி அமைப்பதற்கு முடிவு. சுற்றுலாத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு பொங்கல் பண்டிகைக்குள் படகு சவாரி தொடங்கும் அமைச்சர் நேரு. சென்னை மணலி ஏரி, மாதவரம் ஏரி, கடப்பாக்கம் ஏரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகளை அமைச்சர் KN நேரு, மேயர் பிரியா ஆய்வு மேற்கொண்டார். மாதவரம் மாத்தூர் ஏரியில் அமைச்சர் நேரு மற்றும் மேயர் பிரியா, மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் படகு சவாரி செய்து ஏரியினை சுற்றி பார்த்தனர். ஆய்வின் போது மாநகராட்சி ஆணையர், இணை ஆணையர், துணை ஆணையர் மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார், திருவேற்றூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர், மணலி 2வது மண்டல குழு தலைவர் ஆறுமுகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மணலி ஏரியானது 29 ஏக்கர் பரப்பளவில் 1,17,160 சதுர மீட்டர், 1.20 மீட்டர் ஆழத்துடன் 4 லட்சம் கன அடி நீர்த்தேக்கமாக இருந்தது. தற்பொழுது 4 மீட்டர் ஆழத்துடன் 12 லட்சம் கன அடி நீர்த்தேக்கமாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஏரியில் ஆழப்படுத்துதல், அகலப்படுத்துதல், கரைகளை பலப்படுத்துதல், அணைப்பகுதியில் சரளை கற்களை பதித்தல், சுற்றுச்சுவர் அமைத்தல், ஏரியில் மழைநீர் சேர்வதற்கும் உபரிநீர் வெளியேறுவதற்குமான கட்டமைப்புகள் உள்ளிட்ட புனரமைப்பு பணிகளும், சிறுவர் விளையாட்டு பகுதி, பூங்கா, அமர்வதற்கு இருக்கை வசதிகள், வாகன நிறுத்துமிடம், நடைபாதை, கைப்பிடிகள், மின்விளக்கு வசதி, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, பாதுகாவலர் அறை, சிற்றுண்டி உணவகம் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் மணலி ஏரியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள புனரமைப்பு பணிகளின் காரணமாக தற்பொழுது பெய்த மழையினால் இந்த ஏரியில் நீர் நிரம்பி ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இதனால் அருகில் உள்ள பகுதியில் மழைநீர் பாதிப்பு குறைந்து நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து மக்கள் பெரிதும் பயனடைந்துள்ளனர். மாதவரம் ஏரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகள் பெருநகர சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டலம் வார்டு 27க்கு உட்பட்ட மாதவரம் ஏரியானது 66.11 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகவும், இந்த ஏரியில் 5 மழைநீர் வடிகால்வாய்கள் இணைக்கப்பட்டுள்ளது. இக்கால்வாய்கள் மூலமாகவும் மழைக்காலங்களில் பொழியும் மழையின் மூலமாகவும் பெருமளவில் நீர் சேகரிக்கப்படுகிறது. இப்பகுதி மக்களுக்கு மிகவும் பயன் தரக்கூடிய இந்த மாதவரம் ஏரியினை பெருநகர சென்னை மாநகராட்சியின் மூலமாக ரூபாய் 11.78 கோடி மதிப்பீட்டில் ஆழப்படுத்துதல், புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் மாதவரம் ஏரியினை பொதுமக்கள் பார்த்து ரசிப்பதற்கும் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கு புதிய நடைபாதையும், சுற்றுச்சூழல் பேணி காப்பதற்கு ஏரிக்கரை ஓரங்களில் மரக்கன்றுகள் நடப்படும், ஏரிக்கரையில் உள்ள மண்கள் கரையாமல் இருப்பதற்கு அறிவியல் முறைப்படி கட்டமைப்புகளும் அமைக்கப்பட்டுள்ளது. மாதவரம் ஏரியினை சுற்றுலா தலமாக மாற்றி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்துவதற்கு தமிழ்நாடு சுற்றுலா கழகம் மூலமாக ஏரியில் படகு சவாரி அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடப்பாக்கம் ஏரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகள் மணலி மண்டலம் வார்டு 16க்குட்பட்ட கடப்பாக்கம் ஏரியில் ஆசிய வளர்ச்சி வங்கி ADB மற்றும் உலகளாவிய சுற்றுச்சூழல் வசதி GEF நிதியில் ரூபாய் 58.33 கோடி மதிப்பீட்டில் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த குளம் 134.89 ஏக்கர் பரப்பளவில் 13.4 சதுர கிலோமீட்டர் நீர்பிடிப்பு பகுதியுடன் 4 முதல் 8 மீட்டர் ஆழத்துடன் 1.2 மில்லியன் கனமீட்டர் நீர் கொள்ளளவு திறனுடன் இருந்தது. தற்பொழுது இது 1.9 மில்லியன் கனமீட்டர் நீர் கொள்ளளவு திறனுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த குளத்தில் ஆகாயத்தாமரை அகற்றுதல், 7.2 லட்சம்
கனமீட்டர் பரப்பளவில் வண்டல் மண் அகற்றி தூர்வாருதல், 3450 மீட்டர் நீளத்திற்கு கரைகள் அமைத்து பலப்படுத்துதல், நீர் உள்ளே வரும் கால்வாய்கள், வெளியேறும் மதகுகள் மற்றும் உபரி வடிகால்களை புதுப்பித்தல், 5 ஏக்கர் பரப்பளவில் பறவைத்தீவு மற்றும் பல்லுயிர் வாழ்விடங்களை உருவாக்குதல், வண்டல் மண்ணை குறைப்பதற்கும் நீரின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் நுழைவாயிலில் ஆழமற்ற குளம் உருவாக்குதல், பசுமை தோட்டங்களுடன் கூடிய பகுதிகள், பசுமை பரப்பளவை அதிகரிக்கும் வகையில் தாவரங்கள் நடுதல், நடைபாதை, இருக்கைகள் மற்றும் குழந்தைகள் விளையாடும் பகுதி, பட்டாம்பூச்சி மற்றும் தட்டாம்பூச்சி பன்முகத்தன்மைக்கு பிரத்யேக இடம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மொத்தம் ஒரு 4,7 கோடி, ஒரு 7 கோடி, கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய் செலவில் ரெனோவேட் பண்ணிருக்கோம். பொங்கலுக்கு திறக்க போகிறோம். 2 பக்கம் சுற்று நடைபாதை வசதிகள் மற்ற எல்லா வசதிகளோடு சேர்ந்து டூரிஸ்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் கொடுத்து இதை டெவலப் பண்ணி பார்க்கணுன்னு பார்க்குறாங்க. அவங்க செய்கிறாங்க. டூரிசத்தில் இதை ஒப்படைச்சிடுவோம். அவங்க பார்த்து செய்ய போகிறாங்க. அதான் வேறு என்ன செய்யும். பொங்கலுக்கு திறந்துடுவோம். போட்டிங் விருது எல்லாம் திட்டம் இருக்கா? அதுக்கு தான் டூரிஸ்டமில் கொடுத்துருவோம். அதுக்கு தான் போட்டிங் விடுறதுக்காக தான் டூரிஸ்ட். 2 பக்கமும் இந்த 2 எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க. அந்த எம்எல்ஏ இந்த எம்எல்ஏலாம் இருப்பாங்க. 2 பக்கமும் கொடுப்போம். இந்த மழைநீர் கடலில் கலக்காமல் இந்த மாதிரி ஏரிகள் எவ்வளோ ஏரிகள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க தமிழகத்தில்? இல்லை இங்கே நம்ம மழைநீரை சேமிக்க வைக்கிறதுக்காக சென்னையில் 500 ஏரி, 500 ஏரியில் ஒரு 200 ஏரி கிட்டத்தட்ட ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி ஆனால் இது மாதிரி இருக்காது. கரையெல்லாம் சுத்தம் பண்ணி பண்ணுவோமே தவிர இது மாதிரி ஆழமாக இருந்தால் தான் அது. இது நல்ல தண்ணி இருக்கிற ஏரியா, ஒரு நாள் கெடாத தண்ணி. அதனால தான் போட்டு விடலான்ட்டு இதில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். என்னென்ன வசதிகள் செய்து மக்களுக்கு சார்? அதான் சார் போட்டு விட போகிறாங்க. நடைபாதை வசதி இருக்குது, ஜிம் இருக்கும், சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்குள்ளதெல்லாம் இருக்குது. பாதுகாப்போடு இருக்கணும். ஏன்னா ஏரிங்கிற தண்ணியில் விழுந்துடக்கூடாது. அதனால் எல்லா பாதுகாப்பு வசதியோட போகிறோம்.